Hello pasangla, now unga Shruthi Maam and today yet another session nammaloda GIB kana preparation la let's start. And namma GIB exam vandu pathina pasangla 26ஆம் தேதி Coimbatore Trichy Tirunelveli nammaloda Xylem campus oda சேர்ந்து மதுரையிலயும் இந்த தடவை நடக்க போகுது. So limited seats தான் இருக்கிறதுனால உடனடியா அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க for the exam. Now இந்த ஒரு சென்டர்ஸ்ல நல்ல மார்க் வாங்குற ஒவ்வொரு குழந்தைக்குமே almost 15,000 worth of prices காத்துட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் வந்து நீங்கள் படிங்க பசங்களா, இந்த ஒரு ஜிஐபியை வந்து எழுதுங்க. நம்மளோட டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 13th to 24th வரைக்கும் நம்ம கிளாஸஸ் நடக்க போகுது அண்ட் 26th அன்னைக்கு நம்மளோட எக்ஸாமும் நடக்க போகுது. ஓகே, ஸோ நடுவில் வந்து நிறைய அட்டகாசமான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா எந்த ஒரு செஷனையும் மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக பாருங்கள் பசங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இந்த ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான டைம் டேபிளும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, இப்போ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஒரு டைம் டேபிளில் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஒவ்வொரு கிளாஸையும் டெஃபினட்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் பசங்களா. அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கேட்சப் கிடைக்கும் நம்ம இவ்வளோ நாள் கவர் பண்ண சிலபஸோட. அண்ட் அதை நீங்கள் வந்து அப்படியே ஜிஐபியில் வந்து எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, அண்ட் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்க்கான கடைசி கால் பசங்களா இது. ஸோ நீங்கள் இன்னும் 6 மாதத்தில் நீட்டுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டராகவோ இல்லை ரீரிப்பீட்டராக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இது ஆஃப்லைன் ப்ரோக்ராமில் மெட்டீரியல்ஸோடு சேர்த்தே உங்களுக்கு 29,500 ரூபா. பட் இதே நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 8,499 ரூபா தான் பசங்களா. அண்ட் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னாக்க நீங்கள் டேப் அண்ட் மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் கண்டிப்பாக நம்ம நீட்கான நல்ல ப்ரிப்பரேஷனை இப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம கலக்கிடலாம் பசங்களா. சரியா? நான் இந்த ஒரு அனிமல் கிங்டமில் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் என்ன சொல்கிறது, எந்த பேசிஸ்லலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்மளோட இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 ஃபைலமான பாரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா, இதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் பசங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தேட். அண்ட் இந்த லெவல் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ் கேட்கக்கூடிய மீடியமான டாபிக்ஸும் அண்ட் இன்னும் நல்லாவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஹார்ட் டாபிக்ஸ் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் அனிமல் கிங்டம் உடைய இன்ட்ரடக்ஷன். நவ் இஃப் யூ சி பயங்கரமான ஒரு டைவர்சிட்டி இருக்குது நம்மளோட அனிமல் கிங்டமில் இல்லையா? எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது நம்மளை சுற்றி இல்லையா? சச் அ பிக் டைவர்சிட்டி இஸ் தேர். பட் இருக்கிற இந்த அனிமல்ஸை நம்ம எந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒரு 7 செக்மெண்ட்டில் தான் நம்ம வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். விச் இஸ் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், symmetry, germ layer, coelom, segmentation, note record. Additionally, ஒரு சில complexities of the organs, okay, organ systems also நம்ம வந்து சேர்த்துக்கலாம். Okay, of organ systems also comes under the basis of classification. Okay, so இந்த 7 classes basisல தான் வந்து நம்ம இந்த classification அப்படிங்கிற ஒன்று நம்ம பண்ணுறோம். சரியா? நான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன? செல் எல்லாமே செல்யூலாராக இருக்கா, மீன்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸாக இருக்கா, இல்லை செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக வேலை செய்தா, இல்லை டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கனாக வேலை செய்தா, இல்லை எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக வேலை செய்தா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ செல்யூலார் லெவல்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லூஸ் அக்ரிகேட் ஆஃப் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது வந்து பாரிஃபெரா அப்படிங்கிற நம்மளோட ஸ்பஞ்சஸ் வந்து இந்த ஒரு கேட்டகரியில் வருவாங்க. நான் இதே இது ஒரு சில டிஷ்யூ லெவலில், ஓகே, செல்ஸ் எல்லாம் குரூப் ஆகி ஒரு டிஷ்யூ லெவலில் ஃபார்ம் பண்ணுற சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா ரெண்டுத்துலேயுமே டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஓகே, நான் இதை தாண்டி டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது அடுத்து வரக்கூடிய பிளாட்டிஹெல்மின்த் அண்ட் தென் ஆஸ்கெல்மின்த்தில் ஆரம்பித்து ஓகே கார்டேட்டா வரைக்கும் எல்லாருமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய ஆர்கன்ஸ் ரிலேட்டடான ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கம்ப்ரைஸ் தி ஆர்கானிசம். ஓகே, நவ் தென் கம்மிங் டு த சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா
ஏதோ அரைகுறையாக தோசை சுடுறோங்கிற மாதிரி ஏசிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த பக்கம் வெட்டினாலும் நமக்கு ஈக்குவலான பாதிகள் கிடைக்காது. ஸோ இதுதான் ஒரு சில ஸ்பஞ்சஸ் ஸ்னெயில்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நான் இது சிமெட்ரி வந்து இந்த ஹையர் ஆர்டர் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிமெட்ரியை தாண்டி சரி ஏதோ ஒரு சிமெட்ரி இருக்குது அப்படின்னா அது வந்து ரேடியல் இல்லை பைலாட்ரல் அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம அதை பிரிக்கலாம் பசங்களா. ஸோ ரேடியல் அப்படின்னு சொல்லும்பொழுது Coelenterata, Ctenophora இது ரெண்டு தான் மெயினாக. Echinodermataவோட அடல்ட் தான் வந்து இந்த ஒரு ரேடியல் சிமெட்ரியில் வருவாங்க. அப்படின்னா எந்த பக்கம் வெட்டினாலும் எனக்கு ஈக்குவலான பாதி கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக ரவுண்டாக சுடுற தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரியில் எடுத்துக்கலாம். தென் கம்மிங் டு பைலாட்ரல், திஸ் இஸ் லைக் ஹார்ட் தோசை, மிக்கி மவுஸ் தோசை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன் இஸ் ஏதாவது ஒரு பிளேன் வழியாக நான் வெட்டும்பொழுது மட்டும்தான் எனக்கு ஈக்குவலான ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பிளாட்டிஹெல்மின்த் அப் டில் கார்டேட்டா எல்லாருமே இந்த ஒரு சிமெட்ரியில் தான் வராங்க. அண்ட் எக்கைனோடெர்மேட்டாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லார்வா ஆஃப் த எக்கைனோடெர்மேட்டா வந்து இந்த பைலாட்ரலாக தான் இருக்குது. Okay, only the adult becomes radially symmetric later in life. Okay, now germ layers வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா நம்ம ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது இம்ப்ளான்டேஷன் ஆன பிறகு அந்த இன்னர் மாஸ் செல்ஸ் எல்லாமே லேயர்ஸாக டிவைட் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி லேயர்ஸாக விழும்பொழுது ரெண்டு லேயரான எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து டிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல 3 கேட்டகரி பாரிஃபெரா, சிலின்ட்ரேட்டா, டீனோஃபோரா இந்த டிப்ளோபிளாஸ்டிக் கேட்டகரியில் தான் வராங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டடான ஒரு ஜெல்லி மாதிரி லேயர் இருக்கும் கால் த மீசோக்லியா. ஆனால் இது அந்த நடுவில் இருக்கிற லேயரும் ஒரு ப்ராப்பரான லேயர் ஆஃப் செல்லா 3 லேயர் ஆஃப் செல்லா விழுந்து அதுலேருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், which will include the endoderm, ectoderm and நடுவில் இருக்கக்கூடிய mesoderm. Okay, now when you talk about the coelom, இந்த ஒரு பாடி கேவிட்டியை தான் நம்ம சீலோம்னு சொல்கிறோம். ஸோ எங்கே இருக்குது இந்த பாடி கேவிட்டி அப்படின்னா நம்மளோட இந்த மீசோடர்ம் லேயருக்குள்ளார ஒரு பாக்கெட் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, லைன்ட் பை த மீசோடர்ம் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் that we call as a coelom. ஓகே, ஸோ இந்த ஒரு டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா is that of an acoelomate, அதாவது அவங்களுக்கு நடுவில் எந்த விதமான கேவிட்டியுமே கிடையாது. ஸோ ரைட் ஃப்ரம் பாரிஃபெரா until platyhelminth acoelomata தான் இருக்காங்க. ஆனால் சூடோசிலோமேட்னு சொல்லும்போது ஒரு கேவிட்டின்னு சொல்ல முடியாது, அரைகுறையாக பிச்சு போட்ட மாதிரி ஏதோ அங்கங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சூடோசிலோமேட் அப்படின்னு சொல்லுவோம். என்டையர் ஆனிமல் கிங்டம்லேயே இந்த ஒரு ஃபைலம் ஆஸ்கெல்மின்த் மட்டும்தான் சூடோசிலோமேட்டா இருக்காங்க. ஸோ ரிமெம்பர் தேட். ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆஸ்கெல்மின்த்துக்கு அடுத்து ஆனலிடாலேருந்து கார்டேட்டா வரைக்கும் அத்தனை பேருமே ப்ராப்பரான சீலோமேட்ஸ் தான். அவங்களுக்கு இந்த மீசோடர்ம் லைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான பாடி கேவிட்டி லைக் யூ ஆல் கேன் see ஒரு கரெக்டான ஒரு கேவிட்டி வந்து is present in their bodies. Okay, so we finished level of organization, we finished symmetry, we finished germ layers and we finished the coelom. Now coming to the segmentation அப்படிங்கிறது பாடியை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாடியை குட்டி குட்டி செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணுற ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ஆகவோ இன்டர்னல் ஆகவோ ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அண்ட் அதோட சேர்ந்து ஒரு சில ஆர்கன்ஸ் கூட ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவான ஒரு செக்மெண்டேஷனை நம்ம மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஒரு ஃபினாமினான் இஸ் நோன் அஸ் மெட்டாமெரிசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனலிடாவோட ஒரு ஸ்டார் ஃபீச்சரே மெட்டாமெரிசம் இருக்கிறது தான். ஓகே, ஸோ குட்டி குட்டியான ஒரு டிவிஷன் வந்து பாடியில் இருந்துச்சுன்னா செக்மெண்டேஷன் சொல்லுவோம் பசங்களா. ப்ளீஸ் ரிமெம்பர் ஆனலிடா, ஆர்த்ரோபோடா அண்ட் கார்டேட்டா இந்த ஒரு 3 ஃபைலம்ஸ் மட்டும்தான் என்டையர் ஆனிமல் கிங்டம்லேயே இஸ் ஹேவிங் செக்மெண்டேஷன். இவங்களை தவிர வேறு யாருக்குமே செக்மெண்டேஷன் கிடையாது. Okay, you can remember that. Now lastly coming to the notochord. Notochordங்கிறது வந்து ஒரு சாலிடான ஒரு மீசோடர்மலி டிரைவ்டான ஒரு ராட், கிட்டத்தட்ட நம்ம முதுகு தண்டு மாதிரி தான். ஓகே, பட் ஆனால் இது வந்து நாட் அ வெர்டிபிரல் காலம், இட் இஸ் ஆக்சுவலி அதோட ஒரு ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஒரு நோட்டோகார்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த நோட்டோகார்ட் இல்லாத எல்லா அனிமல்ஸுமே பாரிஃபெராலேருந்து ஹெமிகார்டேட்டா வரைக்கும் ஆர் கால்ட் ஆஸ் நான் கார்டேட்ஸ். கடைசியாக இருக்கிற நம்ம கார்டேட்டா மட்டும்தான் இந்த ஒரு நோட்டோகார்ட் வச்சிருக்கிறதுனால கார்டேட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எவ்ரிபடி இன்சைட் த கார்டேட்டாவில் இந்த ஒரு நோட்டோகார்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாகத்தில் டெஃபினட்டாக இருக்கும்.
ஓகே பசங்களா? ஸோ இந்த பேசிஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம்ஸ்னு, அது நான் வந்து ஒவ்வொரு ஃபைலம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறது தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். சரியா பசங்களா? now when you look at the different phyla, நமக்கு பாரிஃபெராலிருந்து கார்டேட்டா வரைக்கும் அத்தனைத்தையும் படிக்கணும். ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்டு 3 ஃபைலால் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலம் பாரிஃபெரா அப்படிங்கிறது வந்து ஸ்பஞ்சுன்னு சொல்லுவோம். மரைனாக தான் இருக்கும், ஒரு சில ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ் இருக்குது, அவங்க ஏசிமெட்ரிக்காக இருக்காங்க அண்ட் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு ஆர்கானிசம். கிட்டத்தட்ட நம்ம நோக்கியா ஃபோன் மாதிரி எப்போது வாங்கினா அந்த ஒரு டப்பா ஃபோன் மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் தே எக்ஸிபிட் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவ். நான் இவங்களோட ஸ்டார் ஃபீச்சர் என்னன்னா பாடியில் ஒரு கெனால் சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஸோ என்ன மேம் கெனால் சிஸ்டம் அப்படின்னா அவங்க பாடியில் சின்ன சின்ன வாட்டர் இருக்கும் which we call as the ostia. ஓகே, ஸோ ஆஸ்டியாங்கிற ஓட்ட வழியாக தண்ணி உள்ளே வரும். இட் வில் கம் இன் டு தட் கேவிட்டி. அந்த கேவிட்டிக்கு பேர் ஸ்பாஞ்சோசீல். அண்ட் தென் மேலே வழியாக இந்த பூத்தொட்டிக்கு இருக்கிற மேல் பாகம் மாதிரி மேல் பாகம் வந்து ஒரு ஓப்பனிங் இஸ் தேர் கால்ட் த ஆஸ்குலம். ஸோ ஆஸ்டியா வழியாக உள்ள ஸ்பாஞ்சோசீல்குள்ளே வந்து இப்படி ஆஸ்குலம் வழியாக வெளியே போகிற இந்த ஒரு கெனால் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், வேஸ்ட் ரிமூவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் இந்த லைனிங் ஆஃப் த ஸ்பாஞ்சோசீல் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி அது வந்து கோஆனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து லைன் பண்ணியிருக்கும் அதை. அண்ட் டைஜஷன் வந்து இந்த செல்லுக்குள்ளாக தான் நடக்கிறதுங்கிறதுனால இன்ட்ரா செல்லுலராக இருக்குது. ஓகே, நான் பாடியில் வந்து ஒரு விதமான ஸ்கெலிட்டன் இருக்குது which is made up of ஸ்பிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கால்சியமாக இருக்கலாம், சிலிக்கானாக இருக்கலாம், அல்லது ப்ரோட்டீன் ஃபைபர்ஸான ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸாக இருக்கலாம். ஓகே, நான் இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மாஃப்ரோடைட்ஸ், அதாவது போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே பாடிக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் அவங்க ஏசெக்சுவலாகவும் ரிப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, செக்ஷுவலாகவும் ரிப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பாஞ்சோசீல்குள்ளே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுங்கிறதுனால we will call it as indirect. அண்ட் கண்டிப்பாக லார்வல் ஃபார்ம் மூலியமாக தான் நடக்குது டெவலப்மெண்ட். ஸோ அதனால we call it as indirect. Okay, now when you look at the examples, it is Sycon, Spongilla and Euspongia. நான் scientific names ஓட சேர்ந்து காமன் நேமும் ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் பசங்களா. பட் டோன்ட் வரி, நீங்கள் அதை ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். ஓகே, பட் ஆஃப்கோர்ஸ் ஓவர் நைட்டில் நிற்காது. யூ வில் ஹாவ் டு கீப் ரிவைசிங் ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நான் கமிங் டு த ரெண்டாவது ஃபைலம் which is Coelenterata. இவங்க மோஸ்ட்லி மரைனாக இருப்பாங்க. அகைன் ஒரு சில ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ் இருக்குது. ரேடியல் சிமெட்ரி. ஓகே, அண்ட் இவங்களுக்கு நிடேரியா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட நீடோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் விதமான ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த நீடோபிளாஸ்ட்குள்ள ஒரு ஸ்டிங்கிங் கேப்சியூல் இருக்கும். அண்ட் அந்த கேப்சியூல் தான் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து ஆங்கரேஜ்க்கு, டிஃபென்ஸ்க்கு, கேப்சர் ஆஃப் ப்ரேக்கு எதுக்கு வேணால் அவங்க யூஸ் பண்ணலாம். நான் இவங்க வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிப்ளோபிளாஸ்டிக். அண்ட் ஒரு சில ஃபார்ம்ஸில் வந்து இவங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும் which we call as the central gastrovascular cavity, also called as the coelenteron. அதனால தான் Coelenterata அப்படின்னு அவங்களுக்கு பேர். சரியா? நான் இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும் வாய் மாதிரி. அந்த வாய் அப்படிங்கிற ஓப்பனிங் வந்து இஸ் நத்திங் பட் த ஹைப்போஸ்டோம். ஓகே, நான் டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலர், இன்ட்ரா செல்லுலர் ரெண்டு விதமாகவும் நடக்கும். அண்ட் இந்த ஒரு ஃபைலமை சேர்ந்தவங்க தான் மோஸ்ட்லி கோரல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க பிகாஸ் அவங்க ஸ்கெலிட்டன் வந்து கால்சியம் கார்பனேட்னால இருக்கும். ஓகே, நான் இவங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிப், மெடியூசா அப்படின்னு ரெண்டு ஃபார்ம்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பாலிப் அப்படின்னா அது செசைலாக உருண்டையாக ஒரே இடத்துல இருக்கும். ஓகே, நகராமல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா மாதிரி இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் இட் இஸ் going to go everywhere. நான் இந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருக்கிற இந்த செசைல் ஃபார்ம்ஸ் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பாலிப் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் whereas Medusa is this undergoing the sexual reproduction. Okay, now ஒரு சில ஃபார்ம்ஸில் உதாரணத்துக்கு ஒபேலியா மாதிரி ஃபார்ம்ஸில் இட்ஸ் ஹியர். ஓகே, மாதிரி ஃபார்ம்ஸில் வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த ஜெனரேஷன் பாலிப்பாக இருந்தால் இது ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற அடுத்த ஜெனரேஷன் மெடியூசாவாக இருக்கும். அது செக்ஷுவலாக டெவலப் பண்ணி கொடுக்குற அடுத்த ஜெனரேஷன் பாலிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் வில் ஹேப்பன் அண்ட் தட் we call as மெட்டாஜெனசிஸ். இது அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்
feature. Okay பசங்களா, now examples of Coelenterata நிறையா இருக்கு. பட் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது Physalia called Portuguese man of war, Adamsia called sea anemone, Pennatula which is the sea pen, Pennatula, Gorgonia which is the sea fan, and Meandriana which is the brain coral. Okay, now coming to the next phylum which is Ctenophora. General features எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இது மாதிரி தான் இருக்கும், Coelenterata மாதிரி தான் இருக்கும். Okay, so they are diploblastic, tissue level, okay, and they are mostly they are exclusively marine, mostly கிடையாது, exclusively marine, freshwater forms கிடையாது சுத்தமா. and அவங்களுக்கு காமனாக வந்து sea walnut இல்லை comb jelly அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை. ஓகே, நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடி மேலே 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் ciliated comb plates இருக்கும். அண்ட் இந்த comb plates வந்து will help in locomotion. That is very very important. Okay, now digestion வந்து extracellular intracellular ரெண்டுமே வந்து நடக்கும் Ctenophora-ல. நான் இதோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா bioluminescence. இதனால லைட் வந்து எமிட் பண்ண முடியும். ஸோ பீச்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ அந்த மாதிரி வந்து கிளிட்டர் மாதிரி இந்த மின்மினி பூச்சி மாதிரி பட் தண்ணிக்குள்ளே வந்து இவங்களால லைட்டாக எமிட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இது தவிர செக்ஸஸ் வந்து சேர்ந்து தான் இருக்கும். தி ஆர் ஹெர்மஃப்ரோடிக். ஓகே, தென் ஆஃப்டர் தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இவங்கள்ட்ட நடக்குது. ஃபர்டிலைசேஷன் தண்ணியில் இருக்காங்கல்ல, ஸோ எக்ஸ்டர்னலாக தான் நடக்கும். டெவலப்மெண்ட் இன்டைரக்டாக தான் நடக்கும். நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், which is Pleurobrachia and the Ctenoplana. ஓகே பசங்களா, ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ பசங்களா, GIB 26th October நடக்க போகுது. ஸோ நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் இந்த 4 சென்டர்ஸில் ஏதாவது ஒரு சென்டரில் கண்டிப்பாக போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஓகே, அண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு QR கோட் இருந்தால் இருக்குது. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் இருக்கிறதுனால மறக்காமல் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைம் டேபிள் பசங்களா ஃபார் பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ டெய்லி கிளாஸ் நடக்க போகுதுங்கிறதுனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, நவ் மீடியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனிதிங் தட் கம்ஸ் இன் த நான்-கோஆர்டினேட் செக்ஷன் யூஸ்வலாக மீடியம் லெவல் ஆஃப் டாபிக்ஸ் தான். பட் இது ஏன் மேம் ஈஸியை விட இது மீடியம் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் ஜாஸ்தி, ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது பசங்களா. ஸோ ஹியர் இஃப் யூ சி Platyhelminth வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான worm. ஸோ அதனால தான் Platyhelminth அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி எண்டோபேராசைட்டாக தான் வாழ்வாங்க. ஸோ இவங்களோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். பைலாட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ஏசிலோமேட்டா இருக்காங்க. ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன். ஓகே, நான் இவங்க பேராசைட்டாக வாழறதுனால ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கும் இவங்க பாடி மேலே அண்ட் டைரெக்டாக நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கலாம். அதுக்கு தனிப்பட்ட ஆர்கன்ஸ் எதுவும் இவங்களுக்கு கிடையாது. ஓகே, நான் ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் செல்ஸ் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. செக்ஸஸ் செப்பரேட்டாலாம் இருக்காது. ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் பிகாஸ் அவங்களே இன்னொரு ஹோஸ்ட்குள்ளே தான் இருக்காங்க இல்லையா. ஆனால் நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்டைரக்டான டெவலப்மெண்ட் தான். இதில் வந்து பிளனேரியாவுக்கு ரொம்ப ஹையான ஒரு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு பசங்களா. So that is worth remembering. Okay, then Taenia, Fasciola and Planaria இது மூணும் தான் examples for your Platyhelminth as well. Okay, so அதனால இதிலேருந்து example based on questions and parasitic adaptation based questions நீங்க எதிர்பார்க்கலாம். Then coming to the Aschelminthes, இது வந்து cross sectionல ரவுண்டா இருக்கும், அதனால தான் round worm அப்படின்னு சொல்லுவோம். So இந்த round worm வந்து இதுவும் across different habitats இதை நம்ம பார்க்கலாம். And they have organ system level, bilateral symmetry, triploblastic, an entire animal kingdomல இவங்க மட்டும்தான் சூடோ சிலோமேட்ஸ். ஓகே, அண்ட் முதல் முறையாக ஃபுல் எலிமெண்ட்ரி கெனால் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு வெல் டெவலப்ட் மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வந்து நம்ம ஆஸ்கெல்மெண்ட்ல தான் பார்க்குறோம். ஓகே, நான் எக்ஸ்க்ரீட்ரி டியூப் தான் வந்து இங்கே எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கனாக இருக்குது. அதை தவிர செக்ஸஸ் ஆர் கோயிங் டு பி செப்பரேட் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அகென். ஓகே, ஸோ ஃபீமேல்ஸ் வந்து மேல்ஸை விட லாங்கராக இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாக இருக்கும் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு ஃபார்ம்ஸுமே இந்த ஒரு ஃபைலமில் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் ஆஸ்காரிஸ் which is the roundworm, Wuchereria which is the filarial worm and Ankylostoma which is the hookworm. Okay, so இது வந்து நிறைய when you study human health and disease அங்கே வந்து causative organisms கூட நீங்கள் இந்த organisms படிப்பீங்க. Okay, so these are also infectious in nature. Alright, now coming to the Annelida. Annelida வந்து again aquatic-ஆவோ terrestrial-ஆவோ இருக்கலாம், free living-ஆவோ parasitic-ஆவோ இருக்கலாம்.
organ system level, triploblastic, coelomates and segmentation தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு ஸ்டார் ஃபீச்சர். ஓகே, நான் இவங்க பாடி வந்து வளையமா இருக்கும், அதனால தான் annulus-லிருந்து annelida-ன்னு அவங்களுக்கு பேரே வந்திருக்கு. ஓகே, அண்ட் அவங்க லோகோமோஷனுக்கு வந்து longitudinal as well as circular muscles வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக அக்வேட்டிக்கான annelids ஒரு சில பேர் வந்து they will use some ஒரு external appendage known as parapodia for their swimming. Okay, circulatory system entire animal kingdomல இந்த annelidaக்கும் chordataக்கும் மட்டும்தான் க்ளோஸ்டா இருக்கும் பசங்களா. ஸோ அந்த வகையில் நான் chordates-ல வெறும் annelidaக்கு மட்டும்தான் க்ளோஸ்டான ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். தென் நெஃப்ரிடியாங்கிறது தான் இவங்களோட கேரக்டரிஸ்டிக் ஆர்கன் ஃபார் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான நர்வஸ் சிஸ்டம் வர ஆரம்பிக்குது, where there is paired ganglia, lateral nerves மூலியமா ஒரு டபுள் ventral nerve cord வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, now நீரீஸ், earthworm and leech இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீரீஸுங்கிறது ஒரு டயோயிஷியஸான ஸ்பீஷீஸ், whereas earthworm and leech வந்து மோனோயிஷியஸான ஸ்பீஷீஸ். அதுக்கான சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து ஃபெரட்டமா அண்ட் ஹிருடினாரியா. ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க along with star features அப்படின்னா annelida is also done. Now coming to arthropoda, இது நம்ம animal kingdom உடைய மிகப்பெரிய ஒரு ஃபைலம். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஃபைலம் தான் நமக்கு பேர் தெரிஞ்ச அதாவது 66%, 2/3 of the entire species வந்து இந்த ஒரு ஆர்த்ரோபோடா தான். ஸோ இவங்களுக்கு எல்லாமே அட்வான்ஸ்டான ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் தான். ஆர்கன் சிஸ்டம், பைலாட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் அண்ட் இவங்களுக்கும் செக்மெண்டேஷன் இருக்கு. நான் பாடி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் மூலியமா கவர் ஆயிருக்கும். அண்ட் பாடியை வந்து ஹெட், தோராக்ஸ் அண்ட் ஆப்டமன் சொல்லி நம்ம டிவைட் பண்ணலாம். ஆர்த்ரோபோடானாவே ஜாயிண்டட் அப்பெண்டேஜ். ஸோ ஆர்த்ரோஸ் அண்ட் போடா அப்படின்னா ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அப்பெண்டேஜ். ஸோ அது வந்து இவங்களுடைய yet another ஸ்டார் ஃபீச்சர். ஓகே, நான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்கங்கிறதுனால கில்ஸ், புக் கில்ஸ், புக் லங்ஸ், ட்ரேக்கியல் சிஸ்டம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னவோ ஓப்பன் தான். சென்சரி ஆர்கன்ஸ் ரொம்ப வெல் டெவலப்டாக இருக்குது. அவங்கள்ட்ட ஆன்டினா, ஐஸ், ஸ்டாட்டோசிஸ்ட் அதாவது ஒரு பேலன்சிங் ஆர்கன், இது எல்லாமே அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. எக்ஸ்கிரீஷனுக்கு பர்டிகுலராக மால்ஃபஜின் டியூபியூல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி டயோஇஷியஸாக இருப்பாங்க. ஓகே, ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் மோஸ்ட்லி எக் லேயிங் ஃபார்ம்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, ஆனால் டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக்லி இம்பார்ட்டண்ட். தேனுக்கு தேனி, விச் இஸ் த ஏபிஸ். Then silk பூச்சியிலேருந்து silk வருது, which is the bombyx. Okay, then lac அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு adhesive. ஓகே, இந்த லாக் சப்ஸ்டன்ஸுங்கிறது. ஸோ அதனால அதை ப்ரொடியூஸ் பண்ணுற லாசிஃபர் அப்படிங்கிறதும் ஒரு எக்கனாமிக்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்செக்ட். அதை தவிர்த்து வெக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் கொசு. ஸோ கொசுவில் வந்து கியூலெக்ஸ், ஏடிஸ் அண்ட் அனாஃபிலிஸ் 3 வகை கொசு இருக்குது, which is your example again. நான் இதை தவிர நீங்கள் 2 மெயின் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா, which is the gregarious pest ஆன லோக்கஸ்ட். ஓகே, ஸோ லோக்கஸ்டா அப்படிங்கிறது தான் அதோடைய சயின்டிஃபிக் நேம். அண்ட் தென் லிவிங் ஃபாசல் ஆன லிமியூலஸ், ஆல்சோ கால்ட் த கிங் கிராப். ஓகே, நான் தட்ஸ் அபவுட் யுவர் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து இருக்கிறதுலேயே பெரிய ஃபைலம்னு பார்த்தீங்கன்னா அது மொலஸ்கா தான். நான் மொலஸ்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாடியே வந்து ஒரு ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்பாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஸ்னெயிலை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பாடி இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இவங்களோட ஒரு ரொம்பவே கேரக்டரிஸ்டிக்கான ஒரு ஃபீச்சர். ஓகே, பாடியில் எந்த செக்மெண்டேஷனும் கிடையாது, பட் மிச்சப்படி எல்லாமே அட்வான்ஸ் தான். ஆர்கன் சிஸ்டம், பைலாட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் அது எல்லாமே அட்வான்ஸ்டான ஃபீச்சர் தான். நான் இந்த ஒரு அந்த ஹம்ப் இருக்கு இல்லையா, அந்த ஹம்பை சுற்றி வந்து ஒரு ஸ்பாஞ்சியான சாஃப்டான ஒரு ஸ்கின் இருக்கும், which we call as the mantle. ஓகே, அண்ட் இந்த மேண்டிலுக்கும் இந்த ஹம்புக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி தான் mantle cavity. அண்ட் அதில் ஒரு முக்கியமான ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்குது பசங்களா, which is used for respiration as well as excretion. ஸோ அவங்களுக்கு 2 டென்டக்கிள்ஸ் இருக்குது ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சென்சரி பர்செப்ஷன். நாக்கு மாதிரியான ஒரு ரேடியூலாக இருக்குது. ஓகே, ஃபார் ஃபீடிங்.
clear? நான் இந்த ஒரு molluscaல இப்போ நாம ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துட்டோங்கிறதுனால mostly sexes எல்லாமே செப்பரேட்டா தான் இருக்கும். mostly முட்டை போடுவாங்க. larval form இருக்கிறதுனால இன்டைரக்டான டெவலப்மெண்ட். So examples வந்து பாத்தீங்கன்னா பைலா, which is the apple snail, all kinds of snails எல்லாமே இதுல தான் வரும். இது முத்து எடுக்கிறாங்கல்ல, அந்த முத்து சிற்பின்வாங்கல்ல, அந்த pearl oyster, okay, and then வந்து sepia, the cuttlefish, squid, octopus, aplysia, the sea hare, dentalium or the sea tusk shell அப்படின்னு சொல்லுவோம், then Chaetopleura or the chiton. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் பசங்களா, பதறாதீங்க. ரொம்ப நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் தனியாக எழுதி வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ஞாபகம் இருக்கும் பசங்களா, நோ டவுட் இன் தட். ஓகே, நான் ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இதோட எண்டோஸ்கெலிட்டன் வந்து calcareous ossiclesனால செஞ்சுருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஸ்பைனி பாடிடாக இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு பேர் எக்கைனோடெர்மேட்டா. ஓகே, நான் இதை தவிர எக்ஸ்க்ளூசிவ்லி மரைனாக இருப்பாங்க. ஆர்கன் சிஸ்டம் இவங்க வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் அதெல்லாமே ஓகே. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்வாவாக இருக்கும்போது they will be bilateral. ஆனால் அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா they will become a radially symmetric organism. ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். அதில் மவுத் வந்து கீழ் பக்கத்தில் இருக்கும், ஏனஸ் வந்து மேல் பக்கத்தில் இருக்கும், ஆர் த டார்சல் சைடில் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி. ஸோ இந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், பாரிஃபெரால் எப்படி ஒரு வாட்டர் கெனால் பார்த்தோமோ அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அது லோகோமோஷன், ஃபுட் கேப்சர், ரெஸ்பிரேஷன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு எக்கைனோடெர்மேட்டாக்கு ஹெல்ப் பண்ணுது. இவங்களுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ங்கிறதே கிடையாது பசங்களா, ப்ளீஸ் ரிமெம்பர் தட். செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ செக்ஷுவல். ஆனால் ஃபர்டிலைசேஷன் தண்ணியில் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னலாக இருக்கும், அண்ட் டெவலப்மெண்ட்டும் இன்டைரக்டாக தான் இருக்கும். ஓகே, நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ், ஸோ ஆஸ்டீரியாஸ், பிரிட்டில் ஸ்டார், ஓகே, அது ஆஃபியூரியா. நான் அதை தவிர எக்கினஸ் ஆர் சி அர்ச்சின், ஆன்டடான், சி லில்லி அண்ட் குக்குமாரியா ஆர் த சி குக்கம்பர், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்மளோட எக்கைனோடெர்மேட்டா. ஓகே, நவ் கம்மிங் டு ஹெமிகார்டேட்டா. அதுக்கு முன்னாடி இந்த பாகத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டமான கேள்விகள் நம்ம அனிமல் கிங்டமில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பிகாஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபீச்சர்ஸ் வைஸ் அவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வைஸ் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப கோட்டையை விடுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால தான் இதை நான் ஹார்ட் டாப்பிக்கில் குரூப் பண்ணியிருக்கேன் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஹெமிகார்டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்கள கார்டேட்டாக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு நோட்டோகார்டு இருக்கோ அப்படின்னு நினச்சி, ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு ரூடிமெண்ட்ரியான ஒரு ஸ்டோமோகார்டு இருக்குது. அது பார்க்குறதுக்கு நோட்டோகார்டு மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து கார்டேட்டாவில் வச்சுருந்தாங்க. பட் அது நோட்டோகார்டு இல்லை, இது வேறு ஏதோ ஒரு ஸ்டோமோகார்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தூக்கி வெளியில் ஒரு தனி ஃபைலமாகவே வச்சுட்டாங்க. ஸோ இட்ஸ் a very small group of worm மாதிரியான marine animals பசங்களா. ஸோ ஆர்கன் சிஸ்டம், பைலாட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் அது எல்லாமே அட்வான்ஸ் தான். பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டீரியர் ப்ரோபாசிஸ், காலர், ட்ரங்க் அப்படின்னு மூணா என்னால் பிரிக்க முடியும். ஓகே, இவங்களோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனாக தான் இருக்கும். ரெஸ்பிரேஷன் கில்ஸ் வழியாக நடக்கும். எக்ஸ்கிரீஷனுக்கு ப்ரோபாசிஸ் கிளாண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. செக்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும். மரைனாக இருக்கிறதுனால ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலாக இருக்கும், டெவலப்மெண்ட் இன்டைரக்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் பெலானோக்ளாசஸ் அண்ட் சாக்கோக்ளாசஸ். ஸோ இதோட நம்ம நான் கார்டேட்ஸ் மொத்தமாக முடிஞ்சது பசங்களா. ஓகே, now when you look at the chordates, always remember we do not punch people. ஸோ கார்டேட்டாக்கு வென்ட்ரலான ஹார்ட் இவங்களுக்கு இருந்தால் அது டார்சலான ஹார்ட் நான் கார்டேட்ஸுக்கு. நவ் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டார்சல் நர்வ் கார்ட். ஸோ இவங்களுக்கு டார்சல் ஹாலோ சிங்கிள் நர்வ் கார்ட், அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, வென்ட்ரல், சாலிட் அண்ட் டபுள். நவ் கார்டேட்டால நோட்டோகார்டு இருக்கும், இவங்கள்ட்ட கிடையாது. இவங்கள்ட்ட போஸ்ட் ஆனல் டெயில் இருக்கும், இவங்கள்ட்ட கிடையாது. ஃபேரஞ்சில் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும், இவங்கள்ட்ட கிடையாது. அவ்வளோதான் ஃபண்டமெண்டலாக கார்டேட்ஸ்க்கும் நான் கார்டேட்ஸுக்கும் இதுதான் பசங்களா வித்தியாசம். ஓகே, now when you look at the phylum Chordata, இதை நம்ம ஃபர்தராக 3 சப் ஃபைலம்ஸாக டிவைட் பண்ணலாம், which is Urochordata, Cephalochordata and the Vertebrata. நான் இந்த Urochordata, Cephalochordata இது ரெண்டுத்தையுமே வந்து கலெக்டிவாக we can call as the Protochordata, and இது எல்லாமே மரைனான ஆர்கானிசம்ஸ். ஓகே, நான் யூரோ அப்படின்னா வாலு.
ஸோ வால் பகுதியில் மட்டுமே வந்து நோட்டோகார்ட் ஒரு ஸ்டார்டிங் ஏர்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது காணாமல் போயிடுது. ஸோ அதுதான் நம்ம வந்து யூரோகார்டேட்டாவில் அந்த மாதிரி அனிமல்ஸை வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அசீடியா, சால்பா அண்ட் டாலியோலம். ஓகே, இதே தலையிலிருந்து கால் வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக நோட்டோகார்ட் இருந்துச்சு அப்படின்னா தே வில் கம் அண்டர் த செஃபிலோகார்டேட்டா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கியோஸ்டோமா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆல்சோ கால் த ஆம்பியாக்சிஸ். Clear? Now when you look at vertebrata வந்து நோட்டோகார்ட் எம்பிரியானிக் ஸ்டேஜில் மட்டுமே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேட்டர் இன் லைஃப் அது ஒரு போனியானதோ இல்லை ஒரு கார்ட்லேஜஸ்னா ஒரு வெர்டிபிரல் காலம்னால ரீப்ளேஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ எல்லா வெர்டிபிரேட்டுமே ஒரு கார்டேட் தான். ஏன்னா கார்டேட்டா கீழே தான் வெர்டிபிரேட்டா வருது. ஆனால் அதுக்கு நீ எல்லா கார்டேட்டாவும் வெர்டிபிரேட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் பக்கத்தில் இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, யூரோகார்டேட்டா அண்ட் செஃபிலோகார்டேட்டா. ஸோ அவங்கள மறந்துட முடியாது. சரியா? நான் இதை தவிர நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வென்ட்ரல் ஹார்ட் இருக்குது. கிட்னிஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்கிரீஷன் அண்ட் இருந்தால் பேர்டான ஃபின்ஸோ லிம்ஸோ அவங்களுக்கு உண்டு. ஓகே, நான் இந்த ஒரு வெர்டிபிரேட்டாவை நம்ம ஃபர்தராக பிரித்தோம் அப்படின்னா ஜா இருக்கா ஜா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏக்னேத்தா அண்ட் நாத்தோஸ்டோமாட்டா அப்படின்னு பிரிக்கலாம். இந்த ஒரு ஏக்னேத்தால ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான் இருக்குது, கால் த கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் எக்டோபாரசைட்ஸ். ஃபிஷஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு எக்டோபாரசைட்ஸ் தான் இந்த ஒரு சைக்ளோஸ்டோமாட்டா. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலாங்கேட்டடான ஒரு பாடி இருக்கும், 6 to 15 pairs of gill slits இருக்கும். ஓகே, ஜா கிடையாதுங்கிறதுனால சர்க்குலரான சக்கிங் டைப் ஆஃப் ஒரு மவுத் இருக்கும். அவங்க பாடியில் எந்த விதமான ஸ்கேல்ஸோ இல்லை பேர்டு ஃபின்ஸோ அவங்களுக்கு கிடையாது. ஓகே, நான் வெர்டிபிரல் காலம் வந்து கார்டிலேஜஸாக தான் இருக்கும். நான் இவங்களுக்கு க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும் பிகாஸ் இவங்க கார்டேட்டால வந்தாச்சு. பட் இவங்களுக்கான ஒரு ஸ்டார் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்லிருந்து ஆல் த வே ஃப்ரெஷ் வாட்டருக்கு போய் முட்டை போட்டுட்டு அங்கேருந்து திரும்பி கிளம்பி முட்டை போட்டுட்டு செத்து போயிடும். அப்புறம் அந்த புது முட்டை வந்து ஹேட்ச் ஆகி அந்த புது மீன் வந்து அங்கேருந்து ஆல் த வே கடலுக்கு வந்து வாழ்ந்துட்டு திருப்பி கடல்லிருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போய் முட்டை போட்டு செத்துரும். ஸோ இந்த ஒரு ஸ்பானிங்காக வேண்டி அவங்க போகிற இந்த ஒரு மைக்ரேஷன் வந்து ஒரு ஸ்டார் ஃபீச்சர் அவங்களுக்கு. ஓகே, நான் இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2 தான் பசங்களா, பெட்ரோமைசான் அண்ட் மயக்சின். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக காண்ட்ரிக்டீஸோடையோ ஆஸ்டிக்டீஸோடையோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் பிஃபோர் வி கண்டினியூ த லாஸ்ட் கால் ஃபார் த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் பசங்களாம் நீங்கள் இப்போ ஆரம்பித்தா கூட இன்னொரு 6 monthஸில் நீங்கள் சூப்பராக உங்களோட ப்ரிப்பரேஷன் முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. இதை நீங்கள் ஆன்லைனில் வெறும் 8,500 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேப் அண்ட் மெட்டீரியல்ஸோடு சேர்ந்தே 25,000 ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் இந்த ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் போய் கூட இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நவ் பிஃபோர் வி கண்டினியூ இன்டு காண்ட்ரிக்டீஸ், அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜா இல்லாதது ஏக்னேத்தா அப்படின்னா ஜா இருக்கிறது நாத்தோஸ்டோமாட்டா. ஃபர்தராக இந்த நாத்தோஸ்டோமாட்டால கை கால் இருக்கா இல்லை ஃபின்ஸ் இருக்காங்கிறத பேஸ் பண்ணி ஃபின்ஸ் அண்ட் கை கால் இருக்கிறதுக்கு பைசஸ் அண்ட் டெட்ராபோடான்னு 2 கேட்டகரிஸாக நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ பைசஸ்க்கு ஃபின்ஸ் உண்டு. ஸோ காண்ட்ரிக்டீஸ் அண்ட் ஆஸ்டிக்டீஸ் அதுதான் 2 கிளாஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இதே டெட்ராபோடால கை கால் இருக்கும் அப்படின்றப்ப ஆம்ஃபிபியா, ரெப்டைல், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். சரியா பசங்களா? நவ் கோயிங் டு த காண்ட்ரிக்டீஸ். எங்கே போச்சு என்னோட காண்ட்ரிக்டீஸ்? ரைட். ஸோ காண்ட்ரிக்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைனான பாடி இருக்கும், எல்லா மீனுக்கும் இருக்கிற மாதிரி. கார்டிலேஜனஸான எக்ஸோஸ்கெலிட்டன், வாய் வந்து வென்ட்ரலாக இருக்கும். ஓகே, அண்ட் நோட்டோகார்ட் வாழ்க்கை பூரா இருக்கும் பசங்களா. இவங்களுக்கு கில் ஸ்லிட் இருக்கும், ஆனால் அதில் கவரிங் கிடையாது. ஸோ ஆப்பர்க்யூலம் இஸ் நாட் தேர். ஸ்கின்ல வந்து பிளக்காய்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கும் அண்ட் அதுவே மாடிஃபை ஆகி பல்லாகவும் இருக்கும். ஓகே, ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாஸ், ஷார்க்குக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ரிடேஷியஸான ஆனிமல்ஸ் இது. அவங்க கான்ஸ்டண்ட்டாக நீந்திக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சானா முங்கிடுவாங்க. ஸோ ஏர் பிளாடர் அவங்களுக்கு கிடையாது. ஹார்ட் 2 சேம்பர் தான், ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்கும். அண்ட் அவங்களால பாடி டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது, which is called as poikilothermic or கோல்ட் பிளட்டடான ஆனிமல்ஸ். ஓகே, நான் செக்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும் இவங்களுக்கு. பட் மேல்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக பெல்விக்
claspers அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, மெயினாக அது வந்து காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. Internal fertilization and most species are viviparous. They give birth to young ones in this particular class. Okay, now examples வந்து பார்த்தீங்கன்னா Scoliodon, which is the dogfish, Pristis, which is the sawfish, Carcharodon, which is the shark, and Trigon, which is the stingray. Additionally, Torpedo also is there, which is the electric ray. Okay, இதெல்லாமே examples of your Chondrichthyes. Now, Osteichthyes வந்து Chondrichthyes விட கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு போனியான எண்டோஸ்கெலட்டன் இருக்கும். மவுத் வந்து இவங்களுக்கு டெர்மினலாக இருக்கும். அவங்களுக்கு வென்ட்ரலாக இருந்துச்சுல, இவங்களுக்கு டெர்மினலாக இருக்கும். 4 pairs of gills இருக்குது, and அதுக்கு கவரிங் இருக்குது. Operculum is present. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு அப்படிங்கிற 2 முக்கியமான டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது பசங்களா. ஏர் பிளாடர் இவங்களுக்கு இருக்குது. ஸோ வேணும்னா நடுவில் நின்று ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாயன்சியாக அவங்களால ரெகுலேட் பண்ண முடியும். இவங்களுக்கும் 2 டேம்பர்ட் ஹார்ட் தான், இவங்களாலையும் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆல்சோ பாய்கிலோதெர்மிக். ஓகே, செக்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃபர்டிலைசேஷன் இவங்களுக்கு எக்ஸ்டர்னல் அண்ட் தே லே எக்ஸ், அவங்களுக்கு இன்டர்னல் அண்ட் தேவோ விவிபேரஸ் இல்லையா. So that is the difference. And இவங்களுக்கு டெவலப்மெண்ட் யூஸ்வலாக டைரெக்டாக தான் இருக்கும். சரியா, நான் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மரைனான 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸோசீட்டஸ் அண்ட் ஹிப்போகேம்பஸ். ஃப்ரெஷ் வாட்டரான 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, which is லாபியோகார்ட்லா அண்ட் கிளாரியாஸ். அக்வேரியம் ஃபிஷ்ஷஸுக்குன்னு 2 டைப்ஸ் இருக்குது, which is பெட்டா அண்ட் த டெரோஃபைலம். அகேன் நான் சொல்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸை மட்டும் தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி அதை தனியாக ரிவைஸ் பண்ணுங்கள் பசங்களா, டெஃபினட்டாக உங்களுக்கு மனசில் நிற்கும். ஓகே, now coming to the tetrapoda. ஸோ டெட்ராபோடா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 5ஆம் கிளாஸ் சயின்ஸ் தான். ஓகே, ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் காமனான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாலே ஈஸியாக படிச்சிடலாம். பட் இங்கே நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டியது சயின்டிஃபிக் நேம்ஸுக்கு மட்டும்தான். சரியா, ஸோ ஆம்பிபியன்ஸ்ன்னு சொன்னாவே லேண்ட்லேயும் இருக்கும் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். ஓகே, 2 pairs of limbs இருக்குது இதுக்கு. அண்ட் பாடியை வந்து ஹெட் அண்ட் ட்ரங்காக டிவைட் பண்ணலாம். டேல் இருக்கலாம், இல்லை இல்லாமலையும் இருக்கலாம். ஓகே, ஸ்கின் வந்து மொழுன்னு இருக்கும், அவங்களுக்கு ஸ்கேல்ஸ் கிடையாது, கிளியரான ஐலிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் காதுக்கு டிம்பானம் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இயர் இந்த பின்னா கிடையாது, பட் டிம்பானம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இவங்களோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி கெனால், யூரினரி டக்ட் அண்ட் இந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் எல்லாமே ஒரு காமனான ஓப்பனிங் கால் க்ளோஏக்கா அப்படிங்கிற சேம்பரில் தான் ஓப்பன் அவுட் ஆகும். ஓகே, அண்ட் இவங்களுக்கு வந்து சின்ஸ் 2 இடத்துலையுமே அவங்க வாழணுங்கிறதுனால கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் எல்லா மூலியமாகவும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஹார்ட் வந்து 3 சேம்பர்டான ஒரு ஹார்ட் இவங்களுக்கு. அண்ட் இவங்களாலையும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாததுனால தே ஆர் கோபாய்கிலோதெர்மஸ். ஓகே, செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்கும், ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். ஒரு தவளை என்ன வச்சுக்கோங்க, ஓவிபேரஸான ஒரு ரீப்ரொடக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், பிகாஸ் டாட்போல்ல இருந்து தான் தவளை வருது இல்லையா. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃப்ராக்ஸ், ரானா which is the normalana thavala, tree thavala which is hyla, and then bufo which is the toad. Okay, now salamandera அப்படிங்கிறது salamander அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பீஷீஸ்க்கான நேம். and then ichthyophis is a limbless amphibian. காமனாக கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now coming to class reptilia. ரெப்டம் அப்படின்னா அந்த மாதிரி இந்த பல்லி போகும்போது இல்லை பார்த்துருக்கீங்களே அந்த மாதிரி மோட் ஆஃப் க்ராலிங்கை தான் ரெப்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து தான் ரெப்டீலியா வந்திருக்கு. இவங்க வந்து ட்ரை கார்னிஃபைடான ஸ்கின் வச்சுருப்பாங்க, மேலே ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கும் டிம்பானம் தான் வில் ரெப்ரசென்ட் த இயர். அண்ட் லிம்ஸ் ஒருவேளை இருந்தால் 2 பேர் இருக்கும், இல்லை பாம்புக்கு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகே, நான் இவங்களுக்கு வந்து ஹார்ட் 3 சேம்பர்டு தான். பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, க்ராக்கடைலுக்கு மட்டும் 4 சேம்பர்டான ஹார்ட் இருக்கும். இவங்களாலையும் டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்னேக், லிசர்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் அவங்களோட ஸ்கின்னை வந்து ஷெட் பண்ணுவாங்க. ஷெட் பண்ணுறது ஒன்று. தென் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஓவிபேரஸ், அதாவது முட்டை போடுற ஃபார்ம்ஸ். ஓகே, இவங்க டைரெக்டாக தான் டெவலப் ஆவாங்க, லாவல்ஸ் ஃபார்ம்ஸே இதிலிருந்து கிடையாது. ஓகே, now when you look at the examples, ஃபர்ஸ்ட் வந்து ஆம வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கீலோன் அண்ட் டெஸ்டியூடோ. ஒன்று தண்ணிக்குள்ளே இருக்கும் கடலாமை, which is the turtle. தென் இன்னொன்று லேண்டில் இருக்கும், which is the tortoise. ஓகே, தென் வந்து பல்லி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிலியான், பச்சோந்தி நமக்கு தெரியும். கெலாட்டிஸ் ஆர் த கார்டன் லிசர்ட், பெருச்சாலி மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஒரு பல்லி. ஓகே, ஸோ தட் இஸ் கெலாட்டிஸ். அண்ட் தென் வீட்டில் பார்க்குற நார்மல் லிசர்ட், which is the ஹெமிடாக்டிலிஸ். ஓகே, தென் crocodile.
எல்லாருக்குமே முதலே பார்த்துருக்கோமா crocodile and அதுக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிற ஒரு alligator இது ரெண்டுமே வந்து you can remember. Then பாம்பு வெரைட்டியில் வந்து we have Naja, Bungaris and Vipera. 3 examples வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, now coming to class Aves. எல்லாருமே ஒரு பறவையை பார்த்துருப்போம். ஓகே, அவங்களுக்கு வந்து feathers இருக்கும், சில பேர்னால பறக்க முடியும், சில பேர்னால பறக்க முடியாது. ஸ்கின் வந்து ட்ரையாக தான் இருக்கும், பட் வந்து feathers எல்லாம் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு டெய்ல் கிட்ட ஒரு ஆயில் கிளாண்ட் மட்டும் இருக்கும். நான் அவங்களோட எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி போனி, ஃபுல்லி ஆசிஃபைட் அண்ட் அவங்களோட லாங் போன்ஸில் உள்ள வந்து ஏர் கேவிட்டி இருக்கும். ஸோ தட் அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணி தே கேன் ஃப்ளை. ஓகே, ஸோ இந்த ஏர் கேவிட்டிஸ் இருக்கிற போன்ஸை வி கால் அஸ் நியூமேட்ரிக் போன்ஸ். இதை தவிர அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் க்ராப் அண்ட் கிளிசர்ட் அப்படிங்கிற 2 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து இருக்கும். தென் ஹார்ட் வந்து கம்ப்ளீட்லி 4 சேம்பர்ட் ஹார்ட் பசங்களா அண்ட் தே ஆர் ஹோமியோதெர்மஸ். அவங்களால டெம்பரேச்சரை வெளியில் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரெகுலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸ்னால தான் இருக்கும், பட் எக்ஸ்ட்ராவாக ஏர் சாக்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செக்ஸ் செப்பரேட்டாக இருக்கும், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், முட்டை போடுவாங்க அண்ட் டைரெக்டான டெவலப்மெண்ட். ஸோ பறவையில் பார்த்தீங்கன்னா காக்கா நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ கார்வஸ், புறா, கொலும்பா, சிட்டாக்யுலாங்கிறது கிளி, தென் ஸ்ட்ருத்தியோங்கிறது ஆஸ்ட்ரிச், பேவோங்கிறது பீகாக், ஆப்டினோடைட்ஸ் அப்படிங்கிறது பெங்குவின் அண்ட் நியோஃப்ரான் அப்படிங்கிறது வல்ச்சர். ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், சயின்டிஃபிக் நேம்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அனிமல் கிங்டமோட இருக்கிறதுலேயே லாஸ்ட் ஃபைலம் எது, கிளாஸ் எது நம்ம படிக்கணும்னா மெமேலியா. ஸோ மெமேலியாவுக்கு presence of mammary glands யங் ஒன்னை நரிஷ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து வெறும் மேமல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ஹைண்ட் லிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைண்ட் லிம்ஸோ 4 லிம்ஸோ நடக்கிறதுக்கு பறக்கிறதுக்குங்கிற மாதிரி நிறைய ஃபார்ம்ஸுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஸ்கின்னில் ஹேர் இருக்கும், விச் இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக். காதுக்கு வெளியில் இந்த எக்ஸ்டர்னல் இயர், இந்த பின்னா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்குது. நான் வாய்க்குள்ளே வேறு வேறு டைப்பான பல்லு, அதாவது நமக்கு முன் பல் இருக்குது, கெனைன்ஸ் இருக்குது, கடவா பல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீத் இருக்கிறதுனால நம்மளோட டென்டிஷனுக்கு பேர் ஹெட்டரோடான்ட் டென்டிஷன். ஓகே, அண்ட் 4 சேம்பர்ட் ஹார்ட் நமக்கு இருக்குது, நமக்கு தெரியும்ல, இல்லை மனசாட்சி எல்லாம் பேசினாலுமே நமக்கு இருக்குது 4 சேம்பர்ட் ஹார்ட். ஓகே, தென் வார்ம் பிளட்டடான ஆனிமல்ஸ் நம்மளால் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ண முடியும். அண்ட் ரெஸ்பிரேஷன் லங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அண்ட் மோஸ்ட்லி they give birth to young ones. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது that will lay eggs also. உதாரணத்துக்கு platypus or scientifically ornithorhynchus அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட், எந்த விதமான லார்வல் ஃபார்மும் நமக்கு கிடையாது. ஸோ ornithorhynchus மட்டும்தான் ஓவிபேரஸ் ஆன ஃபார்ம். பட் விவிபேரஸ் ஆன ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸி பசங்களா, ராட்டஸ், ஓகே, கேமல் கமீலஸ், இங்கே கேமல் கமீலஸ், அதே மாதிரி எலிஃபெண்ட் எலிஃபிஸ், டால்ஃபின் டால்ஃபினஸ். ஓகே, அந்த மாதிரி we can remember. தென் நம்ம லிவிங் வேர்ல்ட் படித்ததுலேருந்து பேந்தீரா டிகிரிஸ், பேந்தீரா லியோ, ஃபெலிஸ், கேனிஸ் இதெல்லாம் அங்கேருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அதை தவிர பெலனாப்டெராங்கிறது ப்ளூ வேல், இக்கஸ்ங்கிறது ஹார்ஸ். ஓகே, தென் மார்க்கோபஸ்ங்கிறது கேங்கரு, டெரோபஸ்ங்கிறது ஃப்ளையிங் ஃபாக்ஸ், மக்காக்கா அப்படிங்கிறது மங்கி. அவ்வளோதான். ஐ திங்க் we've covered everything. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதோட நம்மளோட ஆனிமல் கிங்டம் சூப்பராக முடிஞ்சது பசங்களா. பட் லெட் மீ ஜஸ்ட் டிஸ்கஸ் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வித் யூ. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி அடல்ட்ஸ் ஆஃப் எந்த ஃபைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெமிகார்டேட்டா தான் வந்து ரேடியல் சிமெட்ரி கிடையாது. இட் இஸ் ஹேவிங் அ பைலாட்ரல் சிமெட்ரி. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி தி ஆன்சர். இது நீட் 23ல கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. தென் நீட் 24ல கேட்டிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனலிட்ஸ் ஆர் ட்ரூ சீலோமேட்ஸ். ஆமாம். பாரிஃபெரன்ஸ் ஆர் சூடோசிலோமேட் கிடையாது. ஆஸ்கெல்மென்த் தான் சூடோசிலோமேட். ஆஸ்கெல்மென்த் தான் சூடோசிலோமேட்டுங்கிறதுனால அது தப்பு. அண்ட் அதே கான்செப்ட் தான் இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ மட்டும்தான் கரெக்டுங்கிறதுனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் இதுவும் நீட் 24ல கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி. ஓகே, நான் கிவன் பிலோ இஸ் a list of some sexually reproducing animals. இதிலிருந்து ஹெர்மாஃப்ரோடைட்டான ஆனிமல்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஹெர்மாஃப்ரோடைட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது லீச்,
டேப்வர்ம், எர்த்வர்ம். இது ரெண்டு தான் வந்து ஹெர்மாஃப்ரோடைட்ஸ் பசங்களா. எப்படியுமே வந்து காக்ரோச்சும் ஹவுஸ் ஃப்ளையும் கிடையாது. ஸோ BDNE ஆப்ஷன் 3 தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். மறுபடியும் 3வது கேள்வி. ஸோ யூ சி எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது இந்த ஒரு சாப்டருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நான் கார்டேட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் எது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pharynx is perforated by gill slits. இது வந்து கார்டேட்டாவோடது, நான் கார்டேட்டோடது கிடையாது. notochord is absent, dorsal கிடையாது, dorsal heart and post-anal tail absent. So B, D and E. Okay, so option 2 will be the right answer. நீங்கள் கொஞ்சம் அசந்தீங்க அப்படின்னு சொன்னால் A and C only அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுவீங்க. ஏன்னா கார்டேட்டோட ஃபீச்சர் அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ளே இருக்கும். ஸோ கொஸ்டினை தெளிவாக படிங்க பசங்களா. Now which of the following group of animals have 3-chambered heart? 3-chambered heartனா ஒன்று ஆம்ஃபிபியானா இருக்கணும், இல்லாட்டி ரெப்டைலாக இருக்கணும். அதுலேயும் crocodile இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ crocodile இங்கே இருக்கிறதுனால இது தப்பு. அதை தவிர வந்து ஸ்ட்ருத்தியோ வந்து ஒரு பறவை, அதுவும் தப்பு. அதை தவிர வந்து எக்ஸோசீட்டஸ் வந்து ஒரு மீன், அதனால் அதுக்கு 2 தான் இருக்குது. ஸோ அதுவும் வராது. ஆப்ஷன் 2 கெமிலியன் ஹைலா அண்ட் கெலாட்டிஸ் தான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நான் இதுவும் நீட் 24ல் வந்த ஒரு கேள்வி தான். யுனிக்கான மெமேலியன் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் இருக்குது, பாடி ஹேர். பின்னா இருக்குது, மேமரி கிளான்ஸ் இருக்குது. இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது, டிம்பானிக் மெம்ப்ரேன் கிடையாது, அதே மாதிரி மோனோகாண்டைலிக் ஸ்கன் கிடையாது, நம்மளோட டைகாண்டைலிக் ஸ்கல். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, நான் இங்கே வந்து ஜெனரலைஸ்ட் மொலஸ்க்கு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, ஒரு ஜெனரலான ஒரு மொலஸ்க்கு ஹெட், விசரல் மாஸ் அண்ட் ஃபுட் வந்து செக்மெண்டடாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக கிடையாது. மொலஸ்க்ஸ் ஆர் unsegmented. So option 1 will be the right answer. Okay, now which of the following is not seen in the hemichordates? ஸோ ரூடிமெண்ட்ரியான நோட்டோகார்டு கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறது ஸ்டோமோகார்டு. ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 3 இஸ் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கரெக்ட் ஆன்சர். நவ் கம்மிங் டு பேர்ட்ஸுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் கிடையாது, அவங்களுக்கு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer. ஸோ இதோட நம்ம அனிமல் கிங்டம் சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சது பசங்களா. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும் தான், பட் ஆனால் வந்து பிகாஸ் ஆஃப் டைம் கான்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் நம்மளோட டைம் டேபிளில் இன்னும் நிறைய சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுனால ஐ எம் லீவிங் யூ ஆல் ஹியர். ஸோ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம GIBயை வந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். 26th அன்னைக்கு எக்ஸாம். ஸோ இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. இதுதான் டைம் டேபிள். ஸோ இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி கிளாஸ் முடிஞ்சது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நாளைக்கு நாளை கழிச்சு எல்லாமே வரிசையாக கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல் என்ஜாய் இட் பசங்களா. நல்லா படிங்க, சூப்பராக வந்து எக்ஸாமை எழுதுங்க அண்ட் ப்ரைஸஸை தட்டிட்டு போங்க. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் பசங்களா. See you all in the next class. Bye bye.